இருக்கிறதுலயே வந்து மோசமான வலின்னு பார்த்தீங்க அப்டின்னா, பல்லு வலி. ஸோ நெறைய பெண்கள் வந்து பிரசவ வலிய கூட தாங்கிட்டேன் மேடம். ஆனா பல்லு வலிய மட்டும் என்னால தாங்க முடியல அப்டின்னு கம்ப்ளைண்ட்டோட வருவாங்க. ஸோ அதுவும் யோசிச்சு பாருங்க, நைட் ஒரு 2 மணிக்கு தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு பல்லு வலி வந்துருச்சு. கைவசம் மாத்திரை எதுவுமே இல்ல. என்ன பண்ணலாம் அப்டின்னு யோசிச்சீங்க அப்டின்னா, அதுக்குள்ள சிம்பிளான ஒரு டிப் தான் இதுல சொல்லப் போறேன். வீட்ல இருக்கிற ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. அத ஒரு துணியில சுத்தி எந்த இடத்துல வலி இருக்குதோ, அந்த தோல் பகுதி மேல் புறமா வச்சு கொஞ்சம் அழுத்தமா வைங்க. அத ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி தொடர்ச்சியா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பல்லு வலி ஆட்டோமேட்டிக்கா வந்து குறைஞ்சிரும். அடுத்த நாள் வந்து நீங்க டாக்டர பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். வீடியோ வந்து பல்லுல வந்து சொத்தையாகி, அந்த சொத்த வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி, அது வந்து ஒரு வீக்கம் குடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வந்து இந்த ஜண்டு பாம் தடவுறது, இல்ல வேற ஏதாவது ஒரு தைலத்த எடுத்து தடவுறதுன்னு வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வீக்கத்த வந்து அதிகப்படுத்துமே ஒழிய, உங்களுக்கு வந்து குறைக்காது. ஸோ வலி வந்து அப்போதைக்கு கேட்ட மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு வந்து வீங்கி ரொம்ப போயிடும். ஸோ அதனால அதுக்கு பதிலா வந்து நீங்க ஐஸ் கட்டி எடுத்து அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் அழுத்தமா வந்து ஒத்தி எடுங்க. அப்பவே உங்களுக்கு வந்து வலி கொஞ்சம் கேட்கும். அடுத்த நாள் வந்து டாக்டர பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அத அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது உயிருக்கு ஆபத்தா முடியக்கூடிய சிச்சுவேஷனா கூட வந்து முடியலாம். திடீர்னு வந்து பல்லு அடைச்சிருந்த அடைப்பு வந்து வெளிய வந்துருச்சு. சோ அவசரத்துக்கு என்ன பண்ணலாம்? சாப்பிடும்போது போய் சாப்பாடு உள்ள போகுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து Xylitol இருக்கக்கூடிய சூயிங் கம் வாங்கிக்கோங்க. அது ரொம்ப சின்னதா வந்து எடுத்து, அது வந்து அந்த குழிக்குள்ள வந்து போய் அடைச்சு வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு தற்காலிகமா அதுக்குள்ள சாப்பாடு பொருள் தங்காது. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வந்து டாக்டர்ட்ட மறுபடியும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் இத வந்து குழந்தைங்களுக்கோ, இல்ல வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கோ வந்து இந்த வைத்தியத்த பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ள முழுங்கிடுவாங்க. சோ அடல்ட் யாரா இருந்தாலும் இத யூஸ் பண்ணிக்கலாம். கீழ விழுந்துட்டீங்க. பெரியவங்களோ, இல்ல சின்னவங்களோ. பல்லு வந்து பாதியா உடைஞ்சிருச்சு. ரத்தம் வந்துட்டே இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு காஸோ, இல்ல காட்டனோ, பஞ்சோ இல்ல வந்து பஞ்சு மாதிரி இருக்கிற நூலையோ வந்து எடுத்து, நீங்க அந்த இடத்துல வந்து சுத்தி வச்சுட்டு நல்லா டைட்டா வந்து கடிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது டைட்டா கடிச்சு வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து ஒரு கோல்டு கம்ப்ரஸ் அதாவது ஐஸ் கட்டி எடுத்து, அத மேல வந்து நல்லா அழுத்தமா வந்து ஒத்தி வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வலியோ இல்ல வந்து ரத்தம் வரதோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து நிக்கும். நீங்க போய் டாக்டர வந்து பாத்துக்கலாம். சோ கம்பி போட்டிருக்க பேஷண்ட்டுக்கு தான் வந்து இந்த வீடியோ. நீங்களோ இல்ல உங்க குழந்தையோ வந்து வாயில கம்பி போட்டிருக்கீங்க. அதாவது ஃபிக்ஸ்டு பிராக்கெட்ஸ் போட்டிருக்கீங்க. சப்போஸ் ஏதாவது முறுக்கோ, இல்ல எலும்போ கடிக்கும்போது உடைஞ்சிருச்சு அப்டின்னா, என்ன பண்ணலாம் அப்டிங்கிறது தான் சொல்லப் போறேன். சின்னதா வந்து வேக்ஸ் மெழுகு எடுத்து அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். அப்டி இல்ல அப்டின்னா, அவசரத்துக்கு சூயிங் கம்ம கூட வந்து அந்த இடத்துல வந்து விட்ட பகுதியில ஒட்டிக்கலாம். சோ தட் உங்களுக்கு வந்து கண்ண பகுதியிலயோ, இல்ல மத்த இடத்துலயோ வந்து உங்களுக்கு புண்ணாகாம வந்து காப்பாத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது போய் ஃபிக்ஸ் பண்ற வரையும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கன்வீனியன்ஸும் வந்து இருக்காது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து பல்வலி வரும்போது யூஸ் பண்ணலாம்.